நீங்க உலகத்துல எங்க வேணாலும் இருங்களேன். நீங்க பாக்குற நிலவும், நான் பாக்குற நிலவும் ஒண்ணுதானே. ஒரே நிலவை தான் நானும் பாக்குறேன், நீங்களும் பாக்குறேன். இல்லையா? அனுபவ ரீதியா இடம் வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே. அதே மாதிரிதான் நான் என்னை உணர்வதும், நீங்கள் உங்களை உணர்வதும் 2 பேரும் ஒண்ணுதான் உணர்வோம். இந்த பாடி தான் வேற வேற. ஆனா அந்த ஒன்றைத்தான் நான் நானாக உணர்கிறேன். அந்த ஒன்றைத்தான் நீங்களும் நீங்களாக உணர்கிறீர்கள். உணர்ந்த பின் நீங்கள் என்பது கிடையாது, நான்ங்கிறது கிடையாது. அது ஒண்ணுதான். நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் வேறு கிடையாது. உருவம் வேறாகலாம், எக்ஸ்பிரஷன் எல்லாமே வேற ஆகலாம். ஆனா உண்மையில we are all one. That one is what is all. இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா, நீங்கள் அதனையோ நான் அதனையோ பார்ப்பதில்லை. அது தன்னையே பார்த்துக் கொள்கிறது. தான் தன்னையே உணர்கிறது. தான் தன்னை உணர்ந்தால் அது ஞானம். தான் தன்னை வெவ்வேறாக உணர்ந்தால் அது அனுபவம். இதுல ஆழமான ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, மொத்த அனுபவமும் நீங்களும் நானும் அந்த அனுபவம் எல்லாம் அனுபவிக்கிறோம்ல, நீங்களும் நானும் அனுபவிக்கல. அதுதான் தன்னை அனுபவிக்கிறது. தான் தன்னை வெவ்வேறாக அனுபவிப்பதுதான் உலகம். தான் தன்னையே அனுபவிப்பது இறைநிலை. சரி, தான் தன்னை வெவ்வேறாக அனுபவிக்குது. அப்ப அந்த அனுபவத்துல சுகம், துக்கம், இந்த மாதிரி சுழற்சி இதெல்லாமே இருக்கே. எதுக்காக இதெல்லாம்? இறைவனுக்கே கஷ்டப்படணும்னு தலை எழுத்தா? இதெல்லாமே மனதிற்கு உண்டான கேள்விகள். ஏன் கஷ்டம், எதுக்கு, இதெல்லாமே மனதிற்கு உண்டான கேள்விகள். மனம் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக சில காரணங்களை தேடுகிறது. உண்மையில இறைவன் மனதை திருப்திப்படுத்துவதற்காக உலகத்தை படைக்கவில்லை. தான் திருப்தியாக இருப்பதினால் எல்லாமே வெளிப்பாடாயிற்று. அவ்வளவுதான்.